Greetings all, welcome to Credit Farmers channel. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா B.Pharm கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா M.Pharm ஜாயின் பண்றதுக்கு என்னென்னலாம் process அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சோ நீங்க தமிழ்நாட்டுல M.Pharm படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னென்ன இருக்கு, அதுல எந்த எக்ஸாம் உங்களுக்கு பெஸ்டான எக்ஸாம், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்ம எப்படி அப்ளை பண்றதுங்கற மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் வந்து வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 எக்ஸாம் தான் மேஜரா இருக்கு. ஒன்னு வந்து கவர்மெண்ட் எக்ஸாம், இன்னொன்று வந்து பிரைவேட் எக்ஸாம். கவர்மெண்ட் எக்ஸாம்ங்கிறத பொறுத்த வரைக்கும் மதுரை மெடிக்கல் காலேஜ், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், இந்த 2 காலேஜ் தான் இருக்கு. ஸோ நீங்க M.Pharm வந்து கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 2 எக்ஸாம் நீங்க எழுதிக்கணும். அதாவது இந்த ஒரு எக்ஸாம் தான். ஸோ இந்த 2 காலேஜ் நீங்க ஏதாவது ஒரு காலேஜ் போகணும்னு நினைச்சீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இது போக பிரைவேட் காலேஜுக்கு நீங்க வந்து கவர்மெண்ட் போர்ட்டலில் போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த எக்ஸாம் நீங்க எழுதிக்கலாம். ஸோ அதாவது நீங்க இதுல வந்து நல்லா கட் ஆஃப் எடுத்துட்டீங்க, இந்த எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி நல்லா கட் ஆஃப் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த 2 இதில் பார்ப்பாங்க. ஸோ இந்த கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த 2 இதுலேயே பார்ப்பாங்க, மதுரை மெடிக்கல் காலேஜ் சீட் கிடைக்குமா இல்லை மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சீட் இருக்குமா அப்படின்ட்டு. உங்கள் கட் ஆஃப் வந்து மிச்சவங்களை கம்பேர் பண்ணதுல ரொம்ப லோவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு கீழே இருக்கிற பிரைவேட் காலேஜஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் வந்து 12th முடிச்சுட்டு நீங்கள்லாம் கவுன்சிலிங் சூஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, உங்கள் கட் ஆஃப் நல்லா இருந்துச்சுன்னா பெரிய காலேஜ் கிடைக்கும். கட் ஆஃப் வந்து கம்மியாக அதுக்கு தகுந்த மாதிரி காலேஜ் கிடைக்கும். கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி ப்ராசஸ் தான். கட் ஆஃப் நல்லா இருந்துச்சுன்னா MMCயில் வந்து சீட் கிடைக்கும். ஸோ கட் ஆஃப் கம்மியாக இருந்துச்சுன்னா அது கீழே இருக்கிற பிரைவேட் காலேஜஸில் வந்து உங்களுக்கு சீட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதே இது பிரைவேட் எக்ஸாம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பிரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் சீட் வந்து அப்ளை பண்ணி கிடைக்கிறது தான். நம்ம M.Pharm பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் சேர்ந்தாலும் சரி, கவர்மெண்ட் சீட்டில் சேர்ந்தாலும் சரி, நீங்கள் என்ட்ரன்ஸ் எழுதி தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் அப்ளை பண்ண போகிறேன், ஸோ நான் ப்ரைவேட் காலேஜில் படிக்க போகிறேன், மேனேஜ்மெண்ட்டில் படிக்க போகிறேன்னு நினச்சாலுமே அதுக்குமே வந்து என்ட்ரன்ஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் இந்த ப்ரைவேட் எக்ஸாம் எழுதணும். ஸோ இது ரெண்டுமே வந்து சென்னையில் தான் மேக்ஸிமம் நடக்கிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் சென்னையில் நடந்துட்டு இருக்கு, மேக்ஸிமம் இந்த வருஷம் சென்னையில் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது 2 எக்ஸாமுக்குமே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரைவேட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த காலேஜில் சேர போகிறேங்கிறத இப்போவே நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க. இப்போயே சூஸ் பண்ணி அந்த காலேஜில் போய் முன்னாடி நீங்கள் பேசுகிறது ரொம்பவே நல்லது. இந்த காலேஜில் நான் படிக்க போகிறேன், ஸோ இந்த காலேஜில் நான் ப்ரைவேட் எக்ஸாம் எழுதி உள்ளே வர்றது என்னெல்லாம் ப்ரொசீஜர், ஸோ வேறு ஏதாவது இருக்கா, எதனால் சொல்கிறேன்னா நீங்கள் இப்போ போய் கேட்டால் தான் ப்ரைவேட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எந்த டேட்டில் வருது, ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்களா பண்ணலையாங்கிறது திருப்பி உங்களுக்கு கால் பண்ணி கேட்குறதாகட்டும். ஸோ எந்த டேட் வந்து எக்ஸாம் வருதுன்னா நீங்கள் அங்கே போய் எக்ஸாம் எழுதிதுக்கப்புறம் வந்து எப்போ நீங்கள் திருப்பி காலேஜுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணுங்கிறதாகட்டும் எல்லாமே டீட்டெயில்ஸ் நீங்கள் போய் கேட்டால் தான் சொல்லுவாங்க அவங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ட்ரன்ஸ் எழுதினதுக்கப்புறமா நீங்கள் கவுன்சிலிங்கில் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து 2 தான் ப்ராசஸ். ஸோ இதை இப்போ 2 இதை பொறுத்த வரைக்குமே அப்ளை பண்ணுற ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நீங்கள் ஃபுல்லாக PDF தான் சப்மிட் பண்ணணும். கவர்மெண்ட் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட் வந்து PDF தான் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அது பண்ணுறதுக்கு என்னென்ன PDF கேட்பாங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு ஆகட்டும், உங்களோட பாஸ்போர்ட் ஃபோட்டோ ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து உங்கள் கம்யூனிட்டி ஜெராக்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே தான் மேஜராக கேட்பாங்க. ஸோ இதை தாண்டி வேறு என்ன கேட்பாங்கன்னா நீங்கள் B.Pharm ஃபஸ்ட்டு செமஸ்டரில் இருந்து 8th செமஸ்டர் வரைக்கும் பாஸ் ஆன சர்டிஃபிகேட் வித் அரியர். ஸோ அதாவது நீங்கள் சப்போஸ் அரியர் வச்சுருந்தீங்கன்னா அந்த அரியர் இது இருக்கும், அதாவது அரியர் பாஸ் பண்ணியிருப்பீங்களா அந்த சைடு தனியாக வந்துருக்கும். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டோட நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 8th செமஸ்டர் வரைக்கும் நீங்கள் பாஸ் ஆன சர்டிஃபிகேட்டு, ஸோ ஏதோ ஒரு அரியர் வச்சுருந்தீங்கன்னா அதுக்குரிய ஒரு எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது போக ப்ரொவிஷனல் வந்து கேட்பாங்க. ஸோ இது போக என்னன்னா ஃபார்மசிஸ்ட் சர்டிஃபிகேட் ஒன்று கேட்பாங்க. இந்த ஃபார்மசிஸ்ட் சர்டிஃபிகேட்டுங்கிறது 2லையுமே கேட்குறது ரொம்ப முக்கியமான சர்டிஃபிகேட்டு. இது வந்து நீங்கள் தனியாக அப்ளை பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரொவிஷனல் இந்த 8 செமஸ்டர் எல்லாமே வந்து காலேஜில் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. பட் இந்த ஃபார்மசிஸ்ட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 8 செமஸ்டர் மார்க் ஷீட்டு, உங்களோட ப்ரொவிஷனல் 11th 12th மார்க் ஷீட்டு, ஸோ இதெல்லாத்தையும் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இதுக்குன்னே தனியாக வெப்சைட்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி இந்த சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான சர்டிஃபிகேட் இது. ஸோ நீங்கள் நாளைக்குனா வந்து நீங்கள் ஃபார்மசி ஸ்டார்ட் பண்ண போகிறனால இந்த சர்டிஃபிகேட் தான் ரொம்ப முக்கியமான சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு ப்ரொவிஷனல் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து வாங்கிடுங்க. ஸோ இது வந்து ரொம்ப மேஜரானது தான். ஸோ இப்போ அதாவது ப்ரொவிஷனலுங்கிறது வந்து நான் எதுக்காண்டி சொல்கிறேன்னா இப்போ புதுசாக முடிக்கிறவங்களுக்கு, இப்போ நீங்கள் B.Pharm முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ ப்ரொவிஷனல் தான் கையில் இருக்கும். இதை வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ப்ரொவிஷன் வந்து கொஞ்ச நாள் வந்துடும். வந்ததுக்கப்புறம் வந்து ஃபார்மசி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிக்கோங்க. இதெல்லாத்தையும் வச்சு நீங்கள் புதுசாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். PDF-ஆக இருக்கும் எல்லாமே. இங்கிட்டு பெரிவேட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்களே வந்து ஒரு காலம் கொடுத்துருவாங்க. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்து என்னென்னலாம் டோட்டல் மார்க் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் போட்டு ஆவரேஜ் போட்டு நீங்களே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து நீங்கள் PDF சப்மிட் பண்ணுவீங்களா, இங்கே PDF சப்மிட் பண்ண தேவையில்லை. உங்களோட 11th 12th மார்க்கு, உங்களோட கம்யூனிட்டி ஜெராக்ஸு, ஸோ உங்களோட ஆதார் கார்டு, இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்து 8th செமஸ்டர் வரைக்கும் நீங்கள் எழுத மார்க் ஷீட்டு, ஸோ அது போக உங்கள் ப்ரொவிஷனல், உங்களோட ஃபார்மசிஸ்ட் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க அனுப்புகிற அட்ரஸ்க்கு. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு போட்டு விட்ருவாங்க. ஸோ நீங்கள் அதில் போய் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
ஸோ அதை தாண்டி இந்த ஹால் டிக்கெட்டில் இருக்கிற நம்பரை நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ப்ரைவேட் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா இந்த ஹால் டிக்கெட் நம்பர் ரொம்ப முக்கியமான நம்பர். இதை நீங்கள் வந்து தனியாக நோட் பண்ணி வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறமா இந்த சைடை பொறுத்தவரைக்கும் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு காலேஜ் நீங்கள் எந்த கட் ஆஃப் எடுத்தீங்க பொறுத்து கட் ஆஃபில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கிட்டு வந்து ஒரு நம்பர் தந்துடுவாங்க. ஸோ அதாவது உங்கள் மார்க் ஷீட் கொடுத்துருவாங்க. அந்த மார்க் ஷீட்டு அது போக வந்து நீங்கள் எழுதின ஹால் டிக்கெட் நம்பர். ஸோ அந்த ரெண்டையுமே வந்து நீங்கள் எந்த காலேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அந்த காலேஜில் போய் கொடுத்தா முன்னாடியே எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து அதுக்குரிய ப்ராசஸ். இதில் வந்து உங்களுக்கு எது பெஸ்ட்டுங்கிற சூஸ் பண்ணுறதுக்கு இதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களால் படிக்க முடியலை இப்போதைக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ப்ரைவேட் காலேஜ் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா அதான் உங்களுக்கான பெஸ்ட்டு. இப்போ உங்களுக்கு நல்லா டைம் இருக்குது, ஸோ நான் என்னால் படிக்க முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ என்ன நிறைய டைம் இருக்குன்னு நீங்கள் படிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து எம்எம்சி எக்ஸாம் சூஸ் பண்ணுங்கள். உங்களால் இப்போதைக்கு வந்து அந்தளவு படிக்க முடியாது, நான் எம்ஃபார்ம் படிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ரைவேட் எக்ஸாம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் ப்ரைவேட் எக்ஸாம் சூஸ் பண்ணுறீங்கன்னா எந்த காலேஜ் நீங்கள் படிக்க போகிறீங்களோ அப்போதுக்கு முன்னாடியே, அதாவது இப்போயே நீங்கள் போய் அந்த காலேஜில் பேசுகிறீங்க. மேக்ஸிமம் காலேஜில் போய் வந்து சீட்டை வந்து மேனேஜ்மெண்ட் சீட்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் இப்போயே நீங்கள் போய் பேசிடுங்க. நீங்கள் வந்து ப்ரைவேட் எக்ஸாம் எழுத போகிறேன், ஸோ இந்த காலேஜை ஜாயின் பண்ண போகிறேன், இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு. அதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ்க்கு அப்ளை பண்ணி எழுதுங்க. ஏன்னா அந்த மாதிரி டைமிங்லேருந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், திருப்பி தான் சொல்கிறேன். அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணுங்கிறதுல நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் சூஸ் பண்ண போகிறேன் இல்லைனா வந்து இது பண்ண போகிறேன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அதாவது கவர்மெண்ட் கோட்டாவில் வர போனால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா எந்த உங்களுக்கு கட் ஆஃப் வருதுங்கிறத வச்சு தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ப்ரைவேட் எக்ஸாம் கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் எடுத்தாலும் அட்லீஸ்ட் நீங்கள் பாஸ் ஆனாலே வந்து உங்களுக்கு ஈஸியாக எடுத்துக்கிடுவாங்க. நீங்கள் முன்னாடி பேசி வச்சிட்டீங்க. அதெல்லாம் திருப்பி சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஒரு கரெக்டான ப்ரொசீஜர். இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு காரணம்னா போன வருஷம் நான் நிறைய தேடி பார்த்தேன், எனக்கு இது கிடைக்கல. ஸோ அதனால் இந்த வருஷம் நான் வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.